இனி சொத்து வாங்க இந்த ஆவணம் தேவையில்லை. மத்திய அரசு அறிவிப்பு. நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27க்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு சர்ப்ரைஸ் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து சொத்துக்களை வாங்கும் இந்திய மக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது வரை வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடமிருந்து வீடு, நிலம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்க டான் என்ற எண் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. இந்த பட்ஜெட்டில் அந்த விதியை அதிரடியாக நீக்கியுள்ளனர். இந்த அறிவிப்பு ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் மத்தியிலும் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த விதி நீக்கப்பட்டுள்ளதால் இனி சொத்து வாங்குவதும் விற்பதும் எளிதாகிவிடும். தற்போது வரை உள்ள விதிகளின்படி இந்தியாவில் உள்ள ஒருவர் வெளிநாட்டு வாழ் இந்தியரிடமிருந்து இந்தியாவில் உள்ள சொத்துக்களை வாங்க வேண்டும் என்றால் டான் என்ற எண் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த எண் மற்ற எந்த இடத்திலும் பயன்படாது என்றாலும் இதனை வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. இதற்கு நிறைய அலைச்சலும் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனால் சொத்துக்களை பதிவு செய்ததில் சிக்கலும் நீடித்து வந்தது. இந்த பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பின்படி வெளிநாட்டு வாழ் இந்தியரிடமிருந்து சொத்துக்களை வாங்கும் இந்தியர்கள் டான் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக பேன் எண்களை பயன்படுத்தினாலே போதும். வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய விதிமுறையால் இனி டான் எண்ணிற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொத்துக்களை பதிவு செய்வதும் இனி வேகமாக நடைபெறும். தற்போது சொத்து வாங்கும்போது பேன் எண் மூலம் பதிவு செய்யும் முறைதான் நடைமுறையில் உள்ளது. இனி அது என்ஆர்ஐ சொத்துக்களுக்கும் செயல்படும். தேவையற்ற ஆவண வேலைகளும் அதற்கான செலவுகளும் குறைவதால் பரிவர்த்தனை சுமூகமாக முடியும். இது தவிர வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டு சொத்துக்களை தானாக முன்வந்து கணக்கில் காட்டுவதற்கு 6 மாத காலம் மத்திய அரசு வழங்குகிறது. இது வெளிநாட்டு வாழும் இந்தியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைத்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ரியல் எஸ்டேட் முதலீடுகளை அதிகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.